தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 500 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக அமைச்சர் சரத்குமாரிடம் பொதுமக்கள் புகார். தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளின் உறவினர்கள் அமைச்சரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு குறைகளை முன்வைத்தனர். ஒரு வாட்டியும் 30 கேட்குறாங்க. ஓட்டிலேருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு 500 ஸ்டாஃப் நான் தாமரை கட்டப்பல் தான் சார். குறிப்பாக சில பிரிவுகளில் சிகிச்சை பெறுவதற்கும் நோயாளிகளை கவனிப்பதற்கும் 500 ரூபாய் வரை லஞ்சம் கேட்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி குடிநீர் வசதி போதிய அளவில் இல்லை. கழிவறைகளில் தண்ணீர் வராததால் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். பொதுமக்களின் புகார்களை கவனமாக கேட்ட அமைச்சர் சரத்குமார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் விளக்கம் கேட்டதுடன் நோயாளிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக வந்த அமைச்சரிடம் மருத்துவமனையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளை பொதுமக்கள் நேரடியாக எடுத்துரைத்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக 500 ரூபாய் லஞ்சம் கேட்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டு குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை.